ஹலோ மை டியர் காந்த மீடியா நேயர்களே, நான் உங்கள் விஜய் யாமினி பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம கூட ஷேக்வரா ஜெயசங்கர் சார் இருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா சார்? ரீசெண்டாக புது திட்டங்கள் மறுபடியும் கொண்டு வரது, அதாவது விரைவில் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. வெற்றி பயணம் அப்படிங்கிற திட்டம் வந்துட்டு கேர்ள்ஸ்க்கு விமென்க்கு ஃப்ரீ பஸ் அப்படிங்கிற முன்னாடியே சொன்னதா இப்போ வந்துட்டு புதுசா இந்த மாதிரி அக்டோபர்ல ஸ்டார்ட் பண்றேன், பொங்கல் டைம்ல ஸ்டார்ட் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க சார். புது திட்டங்கள் இருக்கு. ஸோ இந்த திட்டங்களெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க உங்க ஐடியாலஜியில? அறிவிச்சிருக்காங்கம்மா திட்டத்தை நடைமுறைப்படுத்தணும்ல. நடைமுறைப்படுத்திட்டோம். அதுல இப்போ நடைமுறைப்படுத்தலைன்னா ஏன் நடைமுறைப்படுத்தலைன்னு நம்ம கேட்குறோம். நம்ம கேட்கறதுக்கு உரிமை இருக்கு. தேர்தல் வாக்குறுதி கொடுத்தீங்க, ஏன் நிறைவேற்றுறது? இப்போ அவங்க நிறைவேற்றுறதுக்கான அடுத்த கட்ட முயற்சியில் வந்து அதை வந்து அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்க. அறிவிச்சு அந்த நடைமுறைப்படுத்திட்டோம். அப்போ வந்து நம்ம சொல்லலாம். நடைமுறைப்படுத்தலைன்னா கேட்கலாம், ஏன் நடைமுறைப்படுத்தலைன்ட்டு. நடைமுறைப்படுத்தாச்சுன்னா அதில் குறைகள் இருந்தால் நம்ம கேட்கலாம். அவங்க அறிவிச்சது தானே, அது அவங்க நிறைவேற்றி தானே ஆகணும். இந்த ஃப்ரீ கேஸ் சிலிண்டர் திட்டத்தை கூட பொங்கல், அதாவது 2027 பொங்கல்ல தான் வந்துட்டு இனிஷியேட் பண்ணலாம். ஆனால் அதுக்கு வந்து 6 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதோட ஸ்கீம் நேமே 6ன்னு எழுதி இருக்கு. பட் ஆனால் 3, அதாவது 3 சிலிண்டர்ஸ் மட்டும் தான் கொடுப்பாங்க அப்படிங்கிற. இங்கே எல்லாமே நிதி சம்மந்தமாக இருக்கிறதுனால இப்போ 2500 கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க. 6 சிலிண்டர் கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க. இப்போ 2500 இப்போ கொடுக்க முடியல, 1000 கொடுக்குறாங்க. 3 மாதம் 1000 தான் வந்து பழைய திமுக ஆட்சியில் என்ன கொடுத்தாங்களோ அதுதான் கொடுக்குறாங்க. இப்போ 2500 கொடுக்கணும். இப்போ 2500 வந்து பார்த்தீங்கன்னா 500 குறைச்சிட்டு 2000 கொடுக்குறாங்க. 500 இன்னும் கொஞ்சம் ஃபண்டு எங்களுக்கு வரல, ஃபண்டு வந்த பிறகு தரம் சொன்னால் கூட அவங்க மொத்தம் நடைமுறைப்படுத்துகிற அந்த எண்ணத்தில் செயல்பட்டால் அதை நம்ம வரவேற்கலாம். இப்போ 6 சிலிண்டர் சொன்னாங்க, 3 சிலிண்டர் கூட கொடுக்கட்டும். அடுத்து இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 3 சிலிண்டர் எப்போ தந்து தானே தீரணும் எப்படி இருந்தாலும். ஸோ அடுத்த கட்டமும் பண்ணுவாங்க. அப்படி தான் நம்ம இதை பார்க்கணும். இந்த ஆட்சிக்கும் பழைய ஆட்சிக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இல்லை, பேர் மட்டும் மாற்றுறாங்க, அந்த ஸ்கீம்ஸோட பேருங்களை மட்டும் மாற்றுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அது வந்து பொதுவாக சொல்கிறது. திட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கிற குற்றங்களை வச்சு முதல்ல சொல்கிறது. திட்டங்கள்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எதுவும் பண்ணலை. பண்ணால் நம்ம சொல்லலாம். இப்போ பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க, அது வேணால் அது பண்ணி முடிக்கட்டும் நம்ம சொல்லலாம். இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் வந்து கடந்த ஆட்சியில் வந்து திமுக பல திட்டங்களை நிறைவேற்றிருக்கிறாங்க. ஸோ குற்றங்களை வச்சு சொல்கிறது. கடந்த ஆட்சியில் வந்து பாலியல் குற்றங்கள் இருந்து, கடந்த ஆட்சியில் வந்து போதை குற்றங்கள் இருந்துச்சு. அதெல்லாம் இந்த ஆட்சியில் அது வந்து பார்த்தீங்கன்னா அதே தான் இருக்குது இங்கேன்னு சொல்கிறது. சரிங்களா? மற்ற விஷயங்களை திட்டங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து திமுக ஆட்சியோட தாவேக ஒப்பிட முடியாது. ஏன்னா இப்போ தான் இவங்க வந்து செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஏன் செய்யலன்னு கேட்க முடியாது. இப்போ தான் வந்திருக்கிறாங்க. ஒரு 100 நாள் ஆயிடுச்சு. இப்போ வந்து பட்ஜெட் கூட்டத்தொடர் முடிஞ்சு இப்போ அந்த வருவாய்க்கான வேலைகள் செஞ்சுட்டு எங்கே கடன் வாங்கணுமோ அதெல்லாம் வாங்கிட்டு இனிமேல் தான் அந்த திட்டத்தை நிறைவேற்றுவாங்க. ஸோ அதெல்லாம் அந்த ஒப்பிடுறதுன்னு இருக்கிறது தான் சாதாரண மக்கள் ஒப்பிடும்போது நான் பார்த்த வரைக்கும் நான் கேட்டேன்னா குற்றங்கள் வச்சு ஒப்பிடுறாங்க. தாவேக அரசில் வந்து இன்றைக்கி நடக்கிற அதே குற்றங்கள் தான் திமுக ஆட்சி நடக்குது அப்படின்றத பார்க்குறாங்க. அதனால் நம்ம அதை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். பொதுமக்கள்கிட்ட இருந்து வர தகவல் கேட்டால் என்னங்க பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது, அங்கேயும் தான் இதே குற்றங்கள் நடந்துச்சு, அங்கேயும் தான் சட்டசபையில் வந்து ராஜாஜி ராஜா மாத்தாண்ட ராஜா குலோத்துங்க ராஜ கம்பீர் இதெல்லாம் வந்து இதே எம்எல்ஏக்கள் இங்கே வந்து பாட்டெல்லாம் பாடுறாங்க. ஸோ அதெல்லாம் மாற்றலாம், பெருசாக ஒன்றும் மாற்றம்லாம் கிடையாது. மாற்றம் வந்து ஏமாற்றம் தான். ஆனாலும் அந்த ஏமாற்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது, எது ஏமாற்றம், திமுக ஏமாற்றமா இல்லை தாவேக ஏமாற்றமா, அப்படிதான் நம்ம பார்க்கணும். இப்பவே நிறைய பேர் வந்து கொஞ்சம் வெக்ஸ் ஆயிட்டாங்க. இதுக்கு மேல இவங்கெல்லாம் அப்படிலாம் கிடையாது. இங்க பார்க்குற பார்வை பொறுத்து இருக்குமா. தாவேக நான் பல பேரை சந்திச்சிருக்கேன். தாவேக ஆதரவாக வாக்களித்தவங்களால இன்னும் கூட ஜீரணிக்க முடியல. ஏன் ஜீரணிக்க முடியலன்னு கேட்டிங்கன்னா, யாராவது வந்து தாவேக அரசு தப்பு சொன்னால் இருங்க சார் இப்போ தானே சார் வந்திருக்கிறாரு, என்னங்க நீங்கள் இப்போ தானே சார் வந்திருக்கிறாரு, ஏன்னா பார்த்தீங்களா ஓட்டை போட்டு எப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உடனே இருங்க இப்போ தானே வந்திருக்கிறாரு, இப்போ தானங்க 100 நாள் ஆயிருக்கு, 1 வருஷம் பண்ணலாம் அதான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க டிஃபெண்ட் பண்ணுற இடத்துல இருக்கிறாங்க. காரணம் அவங்க வாக்களிச்சிட்டாங்க, அவங்க வாக்கு பெற்று தான் வந்து இங்கே முதலமைச்சராக இருக்கிறாங்க. அப்போ அவங்க டிஃபெண்ட் பண்ண தான் செய்வாங்க. சார் அப்புறம் இந்த பரந்தூர் ஏர்போர்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் சில ஃபார்மர்ஸ் வந்து அவங்களோட நலத்துக்காக வந்து இந்த விஷயத்த கேன்சலே பண்ணிட்டாங்க, மக்களோட நலத்துக்காக. பட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மீனம்பாக்கம்ல இருக்கிற அந்த ஏர்போர்ட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணி அது மூலமா ஒரு புது ஏர்போர்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம், இல்லாட்டி வேற ஒரு இடத்துல பண்ணலாம், இந்த இடத்துல வேணாங்கிறது வந்து தாவேக அரசு ப்ராப்பரா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்த நீங்க எந்த அதெல்லாம் ஏற்கனவே முடிஞ்ச போன விஷயம் தானம்மா. பரந்தூர் இருந்து அந்த விமான நிலையம் அது ரத்து செய்யப்பட்டது, அவ்வளோதான். அது வந்து தாவேகாவோட ஸ்டெப் மட்டுமே பல பேரும் அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அதாவது தாவேகாவும் அரசியல் ரீதியாக கட்சியில் வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அது ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஊசலாடிட்டு இருந்தது, அது பண்ணுறதா வேணாமா. ஏன்னா மக்கள் பெருவாரியான மக்கள் வந்து எதிர்ப்பு தெரிவித்ததுனால அது வந்து ரத்து பண்ணுறாங்க. தவிர தாவேக அரசு வந்து அது பண்ணுங்க, ஏன்னா அது மத்திய அரசு ப்ராஜெக்ட். முதல்ல மக்கள் வந்து கருத்து கணிப்பு வந்து வழக்குகள், நீதிமன்ற வழக்குகள் இது எல்லாத்தையும் வந்து கணக்கில் எடுத்து ரத்து பண்ணாங்க. இது கடந்த காலத்தில் பல நடந்திருக்கு. நம்ம ஸ்டேட்டு கூட இது புதுசாக இருக்கலாம். அதனால் வந்து இருக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம்னு ஒரு முடிவு எடுத்துருக்கலாம்.
அல்லது பிற்காலத்தில் வேற எங்கேயாவது வேற வரலாம். எங்கேயாவது பண்ணலாம். அதனால் அது சொல்ல முடியாதுல்ல. இப்போதைக்கு அந்த திட்டம் ரத்து, அவ்வளோதான். ஜாய் அலுகாஸ்க்கு வந்துட்டு டெண்டர் கொடுத்துருக்காங்க சார். இந்த டெண்டரிங்ல வந்து ஏதாவது முறைகேடு நடந்திருக்கா? Tender இவ்வளவு கேட்டிருக்காங்க. கம்மியான ரேட்க்கு அதுதான்மா எப்போவுமே அப்படிதான், அரசோட ஸ்கீமே அப்படி தானே. டெண்டர் ஸ்கீம் என்ன, யார் குறைவாக கோட் பண்ணாங்களோ அவங்களுக்கு கொடுக்கணுன்றது தான். அவங்க வந்து 1 பைசான்ற அடிப்படையில் கொடுத்துருக்குறாங்க. அதை வந்து இப்போ இவங்க ஒரு நிதி ஒதுக்கீடு கொடுத்துருக்குறாங்க. 500 கோடிக்கு மேலே நிதி ஒதுக்கியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தங்க மோதிரம் சப்ளை பண்ணட்டும். அதுக்கு பிறகு வந்து அந்த கோல்டை வந்து கரைச்சியே பார்த்துட மாட்டாங்களா நம்ம ஆளுங்க, சரிங்களா? இப்போ நம்ம எப்படி முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி, இப்போ ஒரு குறிப்பிட்ட நகை கடை கொடுத்துருக்குறாங்க. அதை வந்து அவங்க வந்து கேரளாவை சார்ந்தவங்க, அதனால் அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்கன்னு சில பேர் சொல்கிறாங்க. அவங்க கேரளாவை சேர்ந்தாலும் தமிழ்நாட்டை கடை இருக்கா இல்லையா? தமிழ்நாட்டை கடையை நடத்துறதுக்கு அனுமதிக்கலாம். ஆனால் தமிழ்நாடு அரசுக்கு வந்து ஒரு டெண்டரில் வந்து கோரும்போது அதில் வந்து 1 பைசா வந்து கோட் பண்ணியிருக்கிறாங்க. அதனால முறைகேடு நடந்துன்னு சொல்ல முடியாது, சரிங்களா? இத்தனை நகை கடை இருக்கும்போது அவங்களுக்கு ஏன் கொடுத்தாங்கன்னா, இங்கே ஃபேவரான ஆட்களாக கூட இருப்பாங்க. அது கடந்த காலம் எல்லா ஆட்சியிலும் உண்டு. அது இப்போ ஜாய் அலுகாஸுக்கும் விஜய் அவர்களுக்கும் வந்து நண்பர்கள், ரொம்ப நெருக்கமானவங்க அப்படின்னு கூட சொல்கிறாங்க. நெருக்கமானவங்களாலும் பார்த்தீங்கன்னா விதிமீறல்னு ஒன்று எங்கேயாவது நடந்திருக்கா அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. நம்ம வந்து சந்தேகங்கள் இருக்கலாம், நமக்கு கற்பனைக்கு அளவே கிடையாது, யூகங்கள் கூட இருக்குதான். ஏன் நடந்திருக்காதா அப்படின்னு கேட்குறது வேற, நடந்திருக்குன்னு சொல்கிறது வேற. கேட்கறதுனா கேள்வி கேட்டுனே போகலாம். ஏன் இத்தனை நகை கடை இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஏன் கல்யாணுக்கும் வந்து கேரளாவை சார்ந்தவங்களுக்கு ஏன் இவங்க கொடுத்தாங்க, அப்போ இவங்களுக்கு என்ன லிங்க் இருக்குது, அந்த லிங்க் என்ன? ஸோ ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கடந்த திமுக அரசுக்கும் அந்த ஜாய் அலுகாஸ் கடைக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்காமே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து அவங்களுக்கு எப்படி கொடுத்தாங்க? ஸோ அவங்க வந்து கிறிஸ்டியன் அவங்க, ஸோ இவரும் வந்து கிறிஸ்டியனு, அப்படி எப்படி நம்ம வந்து நிறைய நம்ம வந்து லிங்க் பண்ணிக்கலாம். ஆனால் டெண்டரில் முறைகேடு நடந்திருக்கா? ஸோ அந்த முறைகேடுக்கான ஆதாரம் இருக்கா? இல்லை இது வரைக்கும், சரிங்களா? முறைகேடுக்கான ஆதாரம் இல்லை. நமக்கு ஒரு சந்தேகம் இருக்குது, ஏன் வந்து அவங்களுக்கு கொடுத்தாங்க? எவ்வளோ கடைகள் இருக்குது, ஏன் தமிழ்நாட்டில் இருக்கிற கம்பெனி கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு பல கேள்விகள் இருக்குது. ஆனால் எல்லாமே கேள்விகளாக இருக்குது. ஆதாரம் டெண்டர் கோட் பண்ணதில் வந்து இந்த நிறுவனத்துக்கு கொடுக்காம வேற ஒரு நிறுவனத்துக்கு வந்து கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுங்களேன், அப்போது இந்த 1 பைசா வந்து மென்ஷன் பண்ணி பேசுவாங்க தானே, இல்லையா? ஸோ எத்தனை நிறுவனங்கள் வந்து இருக்குது, அப்போ அத்தனை நிறுவனங்கள் இல்லாமல் இந்த 2 நிறுவனங்கள் மட்டும் எப்படி கொடுத்தாங்க? இப்போ ஜாய் அலுகாஸ் வந்து கிறிஸ்தவர்கள், அவங்க கிறிஸ்டியன் கம்பெனி, அது வந்து அந்த முதலாளிகளும் அதாவது கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவங்க அப்படின்னு சொல்லி கூட சில பேர் சொல்கிறாங்க. அதுவே எனக்கு தெரியாதுன்னா என்ன, அது நமக்கு வந்து அவங்க கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவங்களா இந்து மதத்தை சார்ந்தவங்களா நமக்கு தெரியாது. இப்போ கல்யாண் யார், அது இந்து மதத்தை சார்ந்தவங்களா கிறிஸ்தவ மதம் நமக்கு தெரியாது. ஆனால் மதம் சார்ந்து ஒரு பார்வை, மாநிலம் சார்ந்து ஒரு பார்வை, இல்லையா, நட்பு சார்ந்து ஒரு பார்வை, இது எல்லாமே இருக்குது இந்த கம்பெனிகள் மீது. அப்போ எத்தனை கம்பெனிகள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாங்க, அது வந்து எப்படி ஜாய் அலுகாஸுக்கு மட்டும் அது வந்து கரெக்டாக அது வந்து கொடுத்தாங்க அப்படின்றத நம்ம வந்து சொல்ல முடியாது. இப்போ இதை தாண்டி வந்து இதில் வேறு சில மால் ப்ராக்டிஸ் இருக்கா, முறைகேடுகள் இருக்கான்னா அந்த தங்க மோதிரம் வந்து தயாராகி வெளியே வந்தால் தான் தெரியும். ஸோ லாப நோக்கம் பார்க்கல, எங்களுடைய நிறுவனத்தோட விளம்பரத்தை தான் நாங்கள் பார்த்தோம். அரசே வந்து எங்ககிட்ட வந்து இந்த தங்க மோதிரத்தை வாங்கும் பொழுது எங்கள் நிறுவனத்துக்கானது இன்னும் வந்து அது மெரிட் கூடும், ஸோ அதனால் நாங்கள் வந்து கம்மியாக கோட் பண்ணோம், சரி சொல்லலாம். ஆனால் நான் என்ன சொன்னேன், இதில் முறைகேடு நடந்திருக்குன்றது வந்து பார்த்திங்கன்னா அந்த மோதிரம் ரெடி ஆகி வரட்டும். அப்போ தான் அதை வந்து கரைச்சி அதில் வந்து பார்த்தீங்கன்னா தங்கம் எவ்வளோ இருக்குது, செம்பு எவ்வளோ இருக்குது, எல்லாமே அதை நம்ம தெரிஞ்சிக்க முடியும். எப்படி அப்போ தான் இந்த 1 ரூபாய்க்கான விடைகள்லாம் நமக்கு தெரிய வரும். நம்ம எல்லாரும் பேசுகிற மாதிரி பேசிட முடியாது. எனக்கு சந்தேகம் இருக்குது, புரியுங்களா? எனக்கு விஜய் மீது சந்தேகம்னா கூட பார்த்தா அங்கே சுற்றி இருக்கிற அந்த கூட இருக்கிற வந்து அந்த இருக்காங்க இல்லையா, அந்த முதல் வரிசையில் உட்காந்துருக்கலாம் சட்டசபை எனக்கு இருக்குது. ஆனாலும் வந்து அது வந்து நமக்கு அந்த மோதிரம் தயாராகி வரட்டும். அப்போ தான் நம்ம வந்து விஜய் எப்படின்னு எடை போட முடியும். மோதிரத்தை மட்டுமே எடை போட முடியாது. தாவேக்கு அரசியும் விஜயும் சேர்ந்து நம்ம வந்து எண்ணம் சரியாக இருக்கலாம். இப்போ விஜய் அவர்களுக்கு எண்ணம் சரியாக இருக்கலாம், தாய்மாமன் வந்து மோதிர திட்டம்ன்றது ஒரு திட்டம் கொண்டு வந்து நிறைவேற்றின எண்ணம் சரியாக இருக்கலாம். அதை செயல்படுத்தும் போது எவ்வளோ வந்து முறைகேடுகள் இருக்குன்றது அந்த மோதிரம் வெளியே வந்தால் தான் தெரியும். அப்போ தான் வந்து இந்த அரசு வந்து தூய அரசா அல்லது ஊழல் அரசான்றது தெரிய வரும். இப்போ தானே ஒரு ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா டெண்டர் கொடுத்துருவோம். அப்போ டெண்டர் கொடுத்ததுலேயே வந்து பார்த்தீங்கன்னா சந்தேகம் வருது. ஆனால் சந்தேகமாக இருக்குது. அந்த சந்தேகத்தை எல்லாரும் பேசுகிறாங்க தான். ஆனாலும் ஆதாரம் இல்லை, இதில் முறைகேடு நடந்திருக்குன்றதுக்கு ஆதாரம் இல்லை. அந்த மோதிரம் வரட்டும், வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஒரு மோதிரம் வெளியே வரும்போது தான் அப்போ தான் நமக்கு வந்து
தெரிய வரும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா தங்கம் சுத்தமாக இருக்குதா, அதில் எவ்வளோ வந்து காப்பர் கலந்துருக்கு என்னன்றது இனிமேல் தான் அதுக்கப்புறம் தான் தெரிய வரும். ஸோ அதனால் நம்ம அவசரமாக வந்து நம்ம வந்து ஓடி வந்து அப்படி சொன்னோம்னா அந்த பார்வை வந்து நான் கேட்டீங்கன்னா விஜய்க்கு எதிரானவர், இவர் தான் இப்படி தாங்க சொல்லுவார். நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அறவேக்காடு கிடையாது, வந்து வரட்டும், அந்த மோதிரம் வெளியே வரட்டும், அப்போ தான் வந்து நமக்கு வந்து இதில் வந்து என்ன அந்த ஒரு பைசாக்கெல்லாம் விடை அப்போ தான் தெரியும். அந்த ஒரு பைசாவை தூக்கி போட்டு எப்படி வந்து இவங்க எத்தனை பைசா அடிச்சிருக்கிறாங்க, எத்தனை ரூபா அடிச்சிருக்காங்கன்னு அதில் தெரிய வரும். ஆனால் நம்ம அது வர்றதுக்கு முன்னாடியே நம்ம வந்து முன்னாடியே வந்து அவசரமாக ஓடி வந்து இதில் ஊழல் இருக்குது, முறைகேடு நடந்திருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் டெண்டர் வெளியான அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாய் அலுகாஸுக்கு கல்யாண ஜுவல்லர்ஸ் கொடுத்ததில் நமக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. காரணம் என்னென்னா கடந்த ஆட்சியாளர்களுக்கும் வந்து இந்த ஜாய் அலுகாஸுக்கும் ஏற்பட்ட சில முரண்கள், அதுக்கப்புறம் வந்து தாவேக்கா வந்து கட்சி வந்து மாநாடு கூட்டங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பொருள்கள் கொடுத்து உதவி பண்ணது, மாநாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து உதவிகரமாக இருந்திருக்கிறாங்கன்னு சில தகவல்லாம் வருது. ஸோ அந்த அடிப்படையில் வச்சுன்னு கேட்டால் நம்ம வந்து இது பெரும்பாலும் நம்ம என்ன சொல்லப்போனால் எனக்கெல்லாம் வந்து அந்த தங்க மோதிரம்னு சொல்லி வரும்போதே அப்போவே எனக்கு டவுட் வந்துச்சு, அநேகமாக இந்த டெண்டர்லாம் வந்து இந்த கம்பெனிக்கு தான் போகும்னு சொல்கிறேன். இப்போ நம்ம அதை சொல்ல முடியாது. நம்ம இப்போ 500 கோடி ஒதுக்கியிருக்கிறாங்க, வந்து இத்தனை மோதிரம்னு சொல்லிட்டு அவங்க வந்து இப்போ அடுத்த டெண்டர் வேறு ஒருத்தர் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ நம்ம என்ன செய்வோம்? அப்போ நம்ம மொக்கையாயிரும். போன தடவை சொன்னீங்களா அடுத்த டெண்டர் பார்த்தீங்களா யாரை கொடுத்துருக்குறாங்க, அப்படி போயிடும். ஏன்னா 5 ஆண்டு காலம் ஆட்சி இருக்குது. இப்போ நம்ம ஓடி வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து முறைகேடு நம்ம சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்க, அப்போ நம்ம அடுத்த டெண்டர் வேறு ஒரு கடைக்கு கொடுக்கும்போது அப்போ நம்ம என்ன செய்வோம்? நம்ம மொக்கையாயிருவோம். அப்போது நான் என்ன சொல்கிறேன்னா அந்த மோதிரமும் ரெடியாகி வரட்டும், அப்போ தான் நமக்கு தெரியும் இவங்க வந்து ஒரு பைசாவுக்கு தான் வச்சு கொடுத்தாங்களா அப்படின்னு தெரிய வரும். என்னதான் பல்வேறு விஷயங்கள் இவர் கொண்டு வந்தாலும் திட்டங்கள் வந்துட்டு அறிவிச்சாலும் சில பேர் சில விதமா பேசதான் செய்யறாங்க சார். நல்ல சில பேர் பல பேர் பல விதமா பேசுறாங்க, சில பேர் பலர் பல விதமா தான் பேசுவாங்க. பொறுத்து தான் பார்க்கணும் என்ன நடக்க போகுது நியரிங் ஃபியூச்சர்ல அப்படிங்கிறது. பல்வேறு விஷயங்களை பத்தி பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி சார்.